எத்தனையோ விதமான இயற்கை சீற்றங்கள் அப்பா, ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்குகள் எத்தனையோ வந்ததப்பா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்து உம்முடைய ஆண்டவரே சோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. சேட்டை நிழலுக்குள்ளாய் மறைத்து வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளை ஆண்டவரே சோத்திரம் அப்பா, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாய், ஹல்லேலூயா. சபையாய் ஆண்டவரே, சபையாய் கூட ஆண்டவரே, சபையாய் இந்த இடத்தில் ஆண்டவரே சோத்திரம் அப்பா, நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்க நீர் பாராட்டின கிருபைக்கா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. சபைக்கா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே இப்படி ஒரு சபையை நீர் உருவாக்கி, ஹல்லேலூயா, இதில் ஆண்டவரே சோத்திரம் அப்பா, ஆண்டவரே வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் இந்த இடத்தில் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க உதவி செய்தீரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஒரு மனதின் ஆவி இறங்கட்டும் அப்பா, எங்கள் மத்தியில் ஒரு மனதின் ஆவி இறங்கட்டும் அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, வர வேண்டிய பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே குறித்த நேரத்தில் அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே வந்து சேரும்படியாய் நீர் உதவி செய்வீராக அப்பா, குறித்த நேரத்தில் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, அந்த ஆராதனைக்கு ஆண்டவரை தடை செய்கிற, ஆண்டவரே விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்நிய சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா கட்டுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, எங்கள் ஆராதனை ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்கு ஆண்டவரே வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் அப்பா, எங்களுடைய பலத்தின்படியோ, எங்களுடைய சுயத்தின்படியோ, எங்களுடைய இச்சையின்படியோ நாங்கள் இந்த இடத்தில் ஆண்டவரே ஒன்றும் சொல்லாதபடி, பேசாதபடி, ஹல்லேலூயா, பரத்துக்கு விரோதமாய் நாங்கள் செயல்படாதபடி அப்பா, ஹல்லேலூயா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், வயது சென்ற பெற்றோரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, சபை போதகரை ஆண்டவரே சோத்திரம் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். ஆவியானவர் வழி நடத்து. இன்று நீர் எங்களை ஆண்டவரை போஷித்து திருப்தியாக்கி நடத்துகிறபடியால் நன்றி. உம்முடைய ஆண்டவரை வருகை பணியந்த உம்மை நினைவு கூறும்படியாய் எங்களோடு ஆண்டவரை சோத்திரம் அப்பா, நீர் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எல்லா பகுதியும் நீர் பொறுப்படும். துதி கன புகழ் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நான் மாத்திரமல்ல, இந்த இடத்தில் நாம் ஒருமித்து, ஹல்லேலூயா, இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், ஹல்லேலூயா, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒருமித்து நாம் அவருக்கு, ஹல்லேலூயா, நன்றி பலிகளை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று ஹல்லேலூயா அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் எத்தனை பேர் இந்த இடத்தில் ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நாம் பாடி ஆராதிப்போமா. லேவியரே, ஆசாரியரே, ஹல்லேலூயா, ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. ஹல்லேலூயா. எப்படி கூடி வந்தோம்? ஆனந்தமாய். ஹல்லேலூயா. பலவிதமான கசப்புகள் இருக்கலாம், பலவிதமான ஆண்டவரே ஒரு வேளை ஹல்லேலூயா ஆண்டவரே சூத்திரம் அப்பா வெறுப்புகளோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வேதனைகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்போது மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, ஹல்லேலூயா, சந்தோஷத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு ஹல்லேலூயா அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என் ஹல்லேலூயா சோத்திரம், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன ஹல்லேலூயா அந்த வார்த்தையின்படியாய் ஹல்லேலூயா நாம் இந்த பாடலை பாடி ஹல்லேலூயா நம்முடைய ஆத்துமா எங்க இருக்கிறது, ஹல்லேலூயா, அதை நாம் சிந்தித்தவர்களாய் நாம் பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நாம் எத்தனை பேர் ஹalleluya சமுதாய கட்டுகளை அறுக்கும்படியாய் கடந்து செல்கிறோம். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்கிறது? ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேர் அந்த தாகத்தோடு கடந்து வந்திருக்கிறோம்? ஹalleluya. பேரளவில் சொல்லுகிறோம், மற்றவர்களுக்கு முன்பாய் ஹalleluya ஸ்தோத்திரம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாம் தூங்கி விடுகிறோம். ஹalleluya. சமுதாய கட்டுகளை நாம் மறக்க வேண்டும் என்றால் நாம் முழங்காலில் நிற்க வேண்டும். ஹalleluya. நகல்களாய் ஆண்டவரை எழும்பி ஓட வேண்டும். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. கடவுள் ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். ஹalleluya. நாம் யாரும் ஆண்டவரை மறைமுகமாய் இருக்க முடியாது. இந்த பாடலில் ஹalleluya உங்களுடைய நினைவுகள் என்னவாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. தேவனுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு காரியம் நம்முடைய நினைவுகளை அறிக்கையிட்டு ஹalleluya இந்த பாடலை பாடுவோமா? ஆமென். என் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். உள்ளான எல்லா காரியங்களை அறிக்கை, பாவங்களை அறிக்கை, பாவங்களை அறிக்கை என்கிறவன் ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா. வாழ்வடைவான் அறிக்கை ரட்சிக்கப்படுவார். உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும்படியாய் என் நினைவுகள் சுத்திகரிக்கப்படும், என்னுடைய சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று ஹalleluya. ஆண்டவரே எத்தனை பேர் அறிக்கையிட முடியும் இந்த வேளையில்? ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நான் புதிதாக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீர்கள்? ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. அவரிடத்தில் ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா. அவர் கேட்கிறார் உங்களை பார்த்து ஹalleluya மகனே மகளே ஹalleluya குழந்தைகளே பிள்ளைகளே வாலிபரே கன்னிகைகளே என்னை நேசிக்கிறீர்களா? ஹalleluya. என்னை நீங்க நேசிக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். உங்களுக்காய், உங்களுடைய பாவங்களுக்காய், உங்களுடைய மீறுதல்களுக்காய், உங்களுடைய அக்கிரமங்களுக்காய் அல்லவோ நான் கல்வாரி சிலுவையில் ஹalleluya ஆமென் என்னை ஒப்புக் கொடுத்தேன். உங்களுடைய பாவங்களுக்காய்
ஹalleluya. அவர் உங்களை பார்த்து மறுபடியும் கேட்கிறார், ஹalleluya, என்னை நேசிக்கின்றாயா? அந்த பாடலை பாடுவோமா? உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. ஹalleluya. Sing
ஹalleluya ஹalleluya ஆமென். சூத்திரம் அப்பா, நன்றி அப்பா. இவ்வளவு நேரமா அவரை இருதயத்தின் ஆழத்தில் நின்று துதித்தோம் கிடையாது, மார்போடு சேர்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya கரம் பிடித்து நடத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya ஒருவேளை இந்த பகல் வேளையில் அப்பா என்ன தேவையோடு கடந்து வந்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வந்தவர்கள் நீங்கள் வறுமையாய் போவதில்லை. ஹalleluya நம்முடைய கரங்கள் பரத்துக்கு நேராய் உயர்த்தப்படட்டும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் உங்களை தேற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மார்பில் சாயும்படியாய் நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? ஹalleluya நன்றி அப்பா. அவருக்கே கனம் உண்டாகும்படியாய் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு.
அப்பா இந்த ஆண்டவரே 5வது மாதத்தில் ஆண்டவரே முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் அப்பா ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் வந்து ஹல்லேலூயா நாங்கள் சபையாய் உம்மை ஆண்டவரே துதித்து பாடி மகிமைப்படுத்தி இருக்கிறோம் அப்பா. எங்கள் துதிகளின் பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாளில் எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு சிலாக்கியம், எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியம் அப்பா உம்மை துதிக்கும்படியா எங்களுக்கு தந்தீரே அப்பா. ஹல்லேலூயா இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்க அப்பா. அப்பா நாங்கள் ஆண்டவருடைய துதியை சொல்லி வருகிறவர்களாய் எங்களை நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு வேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவர் இந்த வேளையில் அப்பா எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடியாமல் அப்பா, உம்மை மகிமைப்படுத்த முடியாமல், உம்மை துதிக்க முடியாமல் அப்பா, பலவீனத்தின் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா கண்ணீரின் ஆண்டவரே போதைக்குள்ளாய் இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கலாம் அப்பா. அவர்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அவர்களும் வரும் நாட்களில் ஆண்டவரே உம்மை வந்து மகிமைப்படுத்தும்படியாய், உமக்கு அல்லேலூயா வசனம் என்று உம்மை ஆர்ப்பரிக்கும்படியாய் என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதாய் உம்முடைய ஆண்டவரே ஆணி பாய்ந்த கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என்ன தேவையோடு வந்திருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அப்பா என் தேவனை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவர் பொறுப்படும் அப்பா. எங்கள் ஆராதனையோட மீதி பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறேன். குறிப்பாய் பரிசுத்த பந்திக்கு அப்பா ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் அப்பா. உம்முடைய ஆண்டவரே மன்னாவுக்காய் காத்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் பரத்திலிருந்து வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் அமரலாம். இந்த வேளை யாராவது சாட்சிகள் உண்டு என்றால் ஹல்லேலூயா துரிதமாய் நேரத்தை பயன்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதற்கு முன்னதாக அப்போஸ்தலர் பிரமாணத்தை யாவரும் இந்த வழியாய் வாசிப்போம். சங்கீதம் 51 நாம் ஹல்லேலூயா மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 51 மாறி மாறியாய் வழிநடத்தும்படியாய் எலியா பிரதரை முன்பாய் அழைக்கிறேன். சங்கீதம் 51. சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியே. அப்பொழுது தகன பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் காளைகளை பலியிடுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் தந்த வார்த்தைகளுக்காய் அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி சொல்லுவோம். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. யாராவது சாட்சிகள் இருந்தால் நானும் என் வீடும் வீட்டாரை ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரை ஓயாமல் நன்றி சொல்வோம். கருவோல காத்தீரே நன்றி, சிறையாமல் சுமந்தீரே நன்றி. கருவோல காத்தீரே நன்றி, சிறையாமல் சுமந்தீரே நன்றி. கர்த்தர் 25 வருடத்தை கண்ணன்மணி போல எங்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா அதை நிறைவு பண்ணி சந்தோஷமாய் அந்த நாளை கொண்டாடும்படியாய் கர்த்தர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டை பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை, என்னுடைய சபை குடும்பத்தோடும் என்னுடைய நண்பர்களோடும் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த வருட தொடக்கத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு சித்தமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் சபை அந்த வசனத்தின்படி ஹல்லேலூயா சங்கீதம் 22:22 கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உம்முடைய நாமத்தை இந்த சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று ஹல்லேலூயா அந்த 22ஆம் சங்கீதம் நான் வாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. அந்த நாளில் இருந்து இந்த வசனத்தை பிடித்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் அற்புதமாய் அந்த நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது மட்டும் இல்லை, ஆச்சரியம் என்னென்றால் அந்த நாளில் மேடையில் நின்று போதுகிற அதே வசனத்தை சொன்னாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அழுதுட்டேன் அந்த நேரத்தில். ஆண்டவரே, உமது சித்தத்தின்படி தான் இந்த காரியம் இந்த நேரத்தில் நடக்கிறது என்று சொல்லி ரொம்ப அழுதுட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதற்காக தான் அந்த இடத்துல அந்த காரியங்கள் நிறைவேறினது என்று அப்பொழுது நினைத்தேன். அநேக
ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். அதை கேட்கும்போது கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்பட்டது என்று தேவனுடைய நாமத்திற்கு நன்றி சொன்னேன். ஹல்லேலூயா. நாங்கள் கடந்து வந்த பாதை அநேகருக்கு தெரியும். இருந்தால் நாங்கள் யாரும் சொல்றதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதமாக எங்களை நடத்தி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரத்தில் கூட கர்த்தருடைய பாதத்தில் அந்த காரியங்களை வச்சு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அது மட்டும் இல்லை, சம்பளம் வாங்கிட்டு வந்து அதுக்கு நாங்கள் 4 பேர் சேர்ந்து கை வைத்து செபித்து விட்டு தான் அந்த காசுலேருந்து நாங்கள் எடுப்போம். அப்படி அதுலேருந்து தசம பாகம் வீடுகளுக்கு அனுப்ப வேண்டியது வாடகை எல்லாமே எடுத்து வைத்து விட்டு தான் மற்ற காரியங்களை நாங்கள் பார்ப்போம். அடுத்த மாதத்திற்கான வரும் வாடகையை அந்த மாதத்திலே எடுத்து வைத்து விட்டு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் யாரிடமும் கை நீட்டி செலவுக்கு என்று காசு வாங்க இந்நாள் மட்டும் வைத்ததே இல்லை. எமர்ஜென்சி ஊருக்கு போகிற சிச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் ஹல்லேலூயா என்னுடைய பாஸ்டர் ஒரு தகப்பனை போல எங்களுக்கு 2 தடவை உதவி செய்தாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் ரொம்ப அழுதேன். இதை நடத்துவதற்கு என்னுடைய தகப்பனார் ஆகிய போதகர் இல்லையே என்று மனசில் ரொம்ப பாரத்தோடு இருந்தேன். ஆனால் அந்த டைமுக்கு அவர் சொன்னார், அவர் தான் இந்த இடத்துல அந்த காரியத்தை எல்லாம் நடத்தணும், ஆனால் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் அவங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். பாஸ்டமாவிற்கும் மெசேஜ் பண்ணேன். அவர்களும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி ஜெபிச்சாங்க. ஹல்லேலூயா. இது இந்த இடத்துல சொல்வது என்றால் கர்த்தர் எங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்தார். நீங்கள் உங்களுக்கும் கர்த்தர்படியான அற்புதங்களை சொல்வார். யார் யார் குடும்பத்தோடு வாழ வேண்டும், இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அதை எழுதி வைத்து பைபிளை வைத்து ஜெபிங்க. கர்த்தர் அந்த காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். யாராவது சாட்சிகள்? நான் இங்கே நர்ஸாக கேஎம்சி அமரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தப்போ ஃபேமிலியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண முடியாமல் போச்சு. அடுத்து அதனால் போயிட்டு எக்ஸாம் ட்ரை பண்ணேன். 2 வாட்டி எழுதுனேன். 2 வாட்டியுமே எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து 3rd வாட்டி ரொம்ப கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணி படித்து தான் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு பாதி தான் கான்ஃபிடென்ஸ், ஒரு 50% தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸாம் ரொம்ப நான் எதிர்பார்த்தது காட்டி நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சி. ஸோ அது எல்லாமே வந்து என்னால் இல்லை, கடவுளால் தான். தேங்க்யூ. ஹல்லேலூயா. அவர் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி விண்ணப்பங்களோடு கண்ணீரோடு யார் இருந்தாலும் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாய் ஹல்லேலூயா அவர் வாக்கியப்பட நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். இந்த தேசத்தில் அநேக பிள்ளைகள் நம்ம சபையில் கூட ஒரு சிலர், சுரேஷ் பிரதர், ஆல்பர்ட், இன்னும் ஹல்லேலூயா பல வருடங்களாயும் சரியான வேலை அமையாத ஜான் டொபிஷன், இனிமேல் வேலை இருந்து சம்பளம் கிடைக்காத அநேக பிள்ளைகள், எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகள், அவர்கள் இந்து சகோதரர்கள், அவர்களிடத்திலும் நான் ஜெபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தேன். நம்பிக்கையாயிருங்கள், கட்டாயம் தேவன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாலரிகளை தருவார் என்று நான் தேவனுடைய நாமத்தினால் அவர்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் அவர்களை அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போது மிகவும் வேதனையாய் 3 மாதம் 4 மாதம் சம்பளங்கள் இல்லாமல் நம்மளுக்கு சம்பளம் கிடைத்தே நம்ம காரியம் நடத்த முடியவில்லை. உண்மையில ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொரு காரியங்களும் இந்த வருடம் என் பிள்ளைகளுக்கு விசா அடிக்க வேண்டும், சம்பளம் வந்து அடுத்த நாள் விசா அடித்து எல்லா காரியம் பேங்க் பேலன்ஸ் 0. இது நான் தேவன் நடத்துகிறார். ஆனாலும் அப்ப சம்பளம் கிடைக்காதவர்களுக்கு நிலைமை என்ன, அதை நாம் யோசிக்கிறது இல்லை. நாம் நம்மளுடைய காரியங்களை மாத்திரம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியும். தேவனுடைய பாதத்தில் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியோடு, ஒரு மன்றாட்டின் ஆவியோடு அந்த பிள்ளைகளுக்காக முழங்காலில் நாம் நிற்க முடியும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம சபையிலும் இருக்கிறார்கள் அநேகர். நம்ம சபையிலே நிறைய பேர் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்கள் கம்பெனியில் பக்கத்தில், அதாவது நாங்கள் இன்டர்னல் குரோஸ் எக்ஸ்டர்னல் குரோஸில் இருக்கிறவங்க ஸ்ட்ரைக்கே பண்ணிட்டாங்க சம்பளம் கொடுக்காதனால. கேஓசி கொடுக்குது சம்பளம், ஆனால் கம்பெனி கொடுக்கல. அந்த பிள்ளைங்களுக்கு நிலைமை. இது ஒரு நாள் ஃபாயில் நடந்து போகிறேன், சிக்னலில் ஒரு ஆள் எனக்கு சம்பளம் அனுப்பலமா, அவங்க ஹாஸ்பிட்டலில் ஏதோ சீரியஸாக இருக்கிறாங்க, காசு அனுப்ப முடியல, நான் என்ன பண்ணுவேன், நான் யார்கிட்டயாவது கேட்டு பார்க்குறேன். இந்த வார்த்தையும் காதில் கேட்குது. மிகவும் வேதனையான காரியங்கள். இதற்காக நாம் ஹல்லேலூயா ஏகப்பட்டவர்கள் ஒருவர்
ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்க ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். அநேக குறைகள் உண்டாப்பா. எங்களுடைய பாவங்கள் உமது சமூகத்துல நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தடையாக இருந்தா ஆண்டவர் அந்த பாவங்களை எங்களுக்கு தயவாக மன்னித்தாப்பா. ஒரு சகோதரியோடு சேர்ந்து நாம் விடுதலை ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் இங்க சுத்தி பார்க்கும்போது எங்களை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த சபையின் குடும்பங்கள்ல அநேகர் வேலை இல்லாம இருக்கிறாங்கப்பா. நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வெளிப்படையாக அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இருதயத்துல படுகிற வேதனை என் தேவனீர் அறிவீர் ஐயா. ஒரு விசை கண்ணோக்குவீராக. என் தேவன் அவருடைய கரங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த கரம் அவர்கள் மேல நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, உமது சமூகத்துல ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. என் தேவன் ஆண்டவரே, நன்மையும் பாக்கியமும் ஆண்டவரே கொடுக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த வேளையில, இந்த நேரத்துல, ஒருவேளை இந்த இடத்துல அப்பா எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில இனி நடக்காது என்ற ஒரு வார்த்தையோட இருக்கலாம். ஆண்டவரே, கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தீகர தீகாவஷாக ஆண்டவருடைய ஆளுகை அவர்கள் மேல கடந்து செல்லும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை விலக்குகிற தேவன் ஒரு பெரிய மாற்றங்களை அவருடைய வாழ்க்கையில கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நாங்க பார்க்கும்போது அநேக மக்கள் அப்பா வேலையில இருக்கிறாங்க, இந்த தேசத்துல இருக்கிறாங்க, சேலரி கிடைக்காம இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் அப்பா 3-4 மாதங்கள் சேலரி கொடுக்கல ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நேரம் உணவுக்காக ஏக்கத்தோடு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க தகப்பனே. ஒரு விசை மனம் இறங்குவீராக. அவர்கள் படுகிற பாடுகளை மாற்றுவீராக. எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னவரே, இந்த வேளையில ராஜா அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய அதிகாரிகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். அவருடைய மனதில் இருக்கிற அந்த கடினமுள்ள இருதயங்களை மாற்றுங்க. நல்லபடியாக அந்த கம்பெனிகளுக்கு சேலரி கிடைக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு வேலையில நிறைய பேர் அப்பா 20 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வேலைக்காக காத்திருக்கிறாங்க ஐயா. ஒவ்வொருவருக்காக ஒரு விசை மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த வேளையில நாங்க ஒரு விசை கேட்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தது போல அவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்பட, அவருடைய குறைவுகள் நிறைவாகுவதற்கு ஒரு பெரிய வழியை தந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கபடி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஒரு ஜெப குறிப்பு கூட ஹல்லேலூயா விரைவாக ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம் இந்திய தேசத்திற்காய், குறிப்பா இந்திய தேசம், எல்லா தேசங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் பாவம் கடந்த நாட்களில் செய்திகளில் பார்க்கும்போது 1700க்கும் மேற்பட்ட ஹல்லேலூயா வீடியோக்கள் ஹல்லேலூயா அந்த பிஜேபி ஹல்லேலூயா பார்ட்டியில் இருக்கிற ஒருவர் ஹல்லேலூயா அந்த ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஹல்லேலூயா பெண்களை ஹல்லேலூயா பயமுறுத்தி ஹல்லேலூயா அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி, பயமுறுத்துகிற ஒரு ஆவி நம் இந்திய தேசத்தில் அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா பெண்களை ஹல்லேலூயா கேவலமாய் வீடியோ எடுத்து ஹல்லேலூயா அதை நினைத்து பார்க்கும்போது அவன் ஹல்லேலூயா இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்தை கடந்து சென்று விட்டான் என்று ஹல்லேலூயா சட்டம் சரியில்லை. நம் இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும். இந்த தேசம் பெரிய பாவத்துக்குள்ளாய் தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணமாய் காணப்படுகிறது. அந்த அழிவு நம் தேசத்திற்கு வராதபடி நாம் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும். இதற்காய் ஹல்லேலூயா தேசங்களுக்காய் எல்லா பாவங்களை கட்டி கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். துரிதமாய் சுருக்கமாய் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. விரோதமான செயல்களை எல்லாம் என் தேவன் கண்கூட பார்க்கிறேன். உங்களுக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ராஜாக்களை கல்வி ராஜாக்களை அப்பா ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, நல்ல தேசத்தில் ஆண்டவரே அப்பா, நல்ல தலைவர்களை ஆண்டவரே அப்பா, நீர் அப்பா உமக்கு சித்தமான தலைவர்களே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் தரப்படுவதற்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிர கட்டுகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு விரோதமான எல்லா செயல்களும் என் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உங்களுடைய நாமத்தினாலே அவையெல்லாம் நிர்மூலமாக்கும் என்று கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்புகிற அப்பா காரியங்களை அப்பா ஸ்தோத்திரம் நீ அறிவீர். அப்பா ஸ்தோத்திரம் ஊழியர்களுக்கு ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர்களுக்கு குடும்பங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் நீர் அறிவீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். விக்கிரகத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் முதன்மையாய் ஆண்டவரை கொண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அதே போல நேர்மையற்ற ஆண்டவரை சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா நீர் பார்க்கிறீர் என் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு விரோதமாக எழும்போது ஆவியானவர் ஆண்டவரே அப்பா குடியேற்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆளுகை உங்களுடைய வல்லமை உங்களுடைய கிருபை அப்பா ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தேசத்திலே அப்பா உலக நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாய் என்னுடைய இந்த தேசமானவர் இருக்கவும் ஒரு எழுப்புதல் ஆண்டவரப்பா நீர் ஆண்டவரே கட்டளை கிருபைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே வெளிப்படுகிறதோ அந்த இடத்தில் ஆண்டவரே நீர் மகிமைப்படத்தக்கதான காரியங்களை நீ செய்ய போறதுக்காய் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நல்லதொரு சாட்சியை ஆண்டவரை கேட்கும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படத்தக்கதான ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ செய்ய போறதுக்காய் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஒரு ஜனங்களுக்கு ஆண்டவரே உபவாசித்து ஆராதித்த ஆண்டவரே எஸ்தரை போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்பா திருச்சபையா அப்பா ஒருமனதோடு உங்களுடைய பாதப்படி ஆண்டவர் வந்து நிற்கிறோம் என் தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் ஜெபத்திற்கும் ஆம் என்று மாமன் என்று பதில் தருகிற தேவன் அப்பா உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ சொல்ல ஆகும் நீ கட்டளை நிற்கும் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜெபங்கள் அன்பு பரம்பிட்டார். ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுவோம். ஹalleluya. ஒரு பாடலை பாடுவோம் தேவ நாமத்துக்கு என்று காணிக்கிறோம். ஹalleluya. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்ற பாடலை ஹalleluya. எடுக்கப்பட்ட காணிக்கையாகவும் கொடுக்க போகிற ஜீவனுள்ள வார்த்தைக்காகவும் பரிசுத்த பந்திக்காகவும் ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. செல்வராஜ் பிரதர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொடுக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதத்தின் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் 100 பலன் கிடைக்கும்படி அளவில் இந்த காசு ஒரு காசோட வீணாக போவார்கள். உடைய நாமத்துக்காரர்களுடைய ஊழியத்தை நாளைக்கு ஆசீர்வதி மாடுகளை சொல்ல மாடுவது அளவில் இந்த வழியில் மாடுகளை சேவை செய்து கேட்டு இருக்கிற மாடுவது
உங்களுடைய தாசனை கொண்டு நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் என்ன ஆதாரம் தேவை என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலம் நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு பரிசுத்த பண்டிகை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுதந்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை பண்டிகை பிடிச்சாண்டது ஆண்டவரே. மக்கள் வேண்டும் ஆண்டவரை கூடுதலை நடைமுறையாக்கி ஆண்டவருக்கு கொடுத்த முழு உங்களுடைய கொடுத்த ஆசீர்வாதம் பாவே. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்திலே உங்கள் ஒருவரையும் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிழ்ச்சியுள்ளவனாய் காணப்படுகிறேன். அநேகர் குறைவாக இருக்கிறார்கள். இருந்தாலும் மேபி டியூட்டியாக இருக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கும் இந்த நாள் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக செவித்துக் கொள்வோம். ஹவுஸ் விசிட் குறித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் இல்லங்களில் வந்து ஜெபிக்கிறதற்கு நீங்கள் எங்களுக்கு நேரத்தை நீங்கள் முன் வந்து தர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் வீடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிக்கிறது அது மிகுந்த ஆசீர்வாதமானது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனை போட்டுக்கிற கேம்ப் விசிட் நம்ம இதுவரைக்கும் போகாமல் இருக்கிறோம். கேம்ப்ல இருக்கிறவங்க நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினீங்கன்னா உங்க கேம்புகளுக்கு நாங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். யாராவது ஒரு நபர் முன் வந்து செயல்பட்டால் தான் அந்த கேம்புக்குள்ள நாம என்ட்ராக முடியும் இல்லையா? நாமவாக போய் ஒரு கேம்ப்ல போய் நான் வரட்டா என்று கேட்க முடியாது. அப்போ உள்ள இருக்கிறவங்க நீங்க அதற்கான கொஞ்சம் முயற்சியை நீங்க எடுங்கள். அது அங்கே இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அதற்கான ஆயத்தத்தை நீங்கள் செய்யுங்கள். அப்புறம் சபையில ஒரு காரியத்தை நான் திட்டமாய் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த Thursday night late night prayer என்று ஒரு காரியம் நடைபெறுகிறது. அது ஏற்கனவே நாங்கள் இதை குறித்து ஆலோசித்து அது நமக்கு இப்பொழுது வேண்டாம் என்று நாங்கள் அதை தீர்மானித்திருந்தோம். காரணம் நமக்கு வெள்ளிக்கிழமை காலை ஆராதனை இருக்கிறபடியினாலே, வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆராதனை இருக்கிறபடியினாலே நம்ம லேட் நைட்டு ப்ரேயர் முடிச்சுக்கிட்டு காலையில் வருகிறவர்களுக்கு அது மிகுந்த சிரமமாக இருக்கும். அதன் நிமித்தம் நமக்கு ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்ற காரணத்தினால தான் இந்த நைட் ப்ரேயர் லேட் நைட் ப்ரேயர் வேண்டாம் என்று தீர்மானித்திருந்தோம். ஆகவே அதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்ய வேண்டுமானால் வேற ஒரு நாளை நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் அதை நீங்கள் செவியுங்கள். அதற்கு நாங்கள் தடையாக இல்லை. ஆனால் அந்த வியாழக்கிழமை என்று சொல்லும் பொழுது அந்த வெள்ளிக்கிழமை காலை ஆராதனைக்கு அது தடையாக வரும். அது அநேகருக்கு அது கஷ்டம். அதனால அதை நீங்கள் கருத்தில் கொண்டு அதில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதை தயவு செய்து அந்த ஒரு காரியத்தை, ஏன்னா மற்ற நாட்களெல்லாம் நமக்கு டைம் இருக்கிறது. ஆராதனைக்கு இடையூறு இல்லாத விதத்தில் நாம் அதை செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தயவு செய்து அதை முன்னாகவே யோசித்து அதை அறிவித்து சபையில் அறிவித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். தன்னிச்சையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. அதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக லேடிஸ் மீட்டிங், மாதத்தில் ஒரு லேடிஸ் மீட்டிங் நடத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்தை கடந்த ஆலோசனை கூட்டத்தில் அது முன்வைக்கப்பட்டது. அதை நாங்கள் ஆமோதிக்கிறோம். அதற்கான நேரம் அதற்கான சமயத்தை பின்னதாக உங்களுக்கு அறிவிப்போம். அதை எல்லாருக்கும் உள்ள வசதியான ஒரு டைமை பொறுத்து அதை பின்னாக நாங்கள் அறிவிப்போம். அது இந்த எது நம்ம பிளான் பண்ணி இருக்கிறோமோ அதற்குள்ளால நிறுவுங்கள். அதற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டுமானால்
அதை நாம் ஆலோசித்து அதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்கிறதை ஆலோசித்து தான் சபையில் ஒரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆமென். இரண்டாவது இன்னொரு காரியம், நமக்கு மல்டிமீடியா பகுதியை கவனிக்கிறதற்கு நமக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுகிறது. இனி சபையில் நாம் அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம போகும் பொழுது மல்டிமீடியா சொல்லும் பொழுது இந்த சாங் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதை எடிட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒவ்வொருவர் பொறுப்பாக கவனித்தால் மற்றவர்கள் அங்கு இங்கும் ஓடி ஓடி இந்த ஆராதனைக்கு இடையில அங்கு இங்கும் ஓடி ஓடி நடக்கிற ஒரு காரியத்தை நாம் தவிர்க்கலாம். ஏனென்றால் அது இடையூறாகத்தான் இருக்கிறது. அது வீடியோவிலையும் பார்க்கும் பொழுது என்ன குறுக்கு மறுக்காக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற கேள்விகள் வருகிறது. ஏமே அல்லேலூயா அப்படின்னா நம்ம வீடியோவை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஆமே அல்லேலூயா. ஏமே எஸ். அப்போ அதையும் நாம் கவனம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு அதற்கான பயிற்சிகள் தர வேண்டுமானால் நீங்கள் அதற்காக எனக்கு தெரியாது என்று யாரும் நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அதற்கான மல்டிமீடியாவை பொறுத்தவரையில் எந்த பகுதியில் ஆனாலும் அதற்கான உங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுக்கறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதனால எனக்கு தெரியாது, நான் எப்படி செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் உற்சாகம் உள்ளவர்கள் நீங்கள் முன் வந்து நீங்கள் அதில் எங்களை அணுகுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதற்கான பயிற்சிகளையும் தந்து நாங்கள் உங்களை பயன்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடலை சரணத்தை பாடிவிட்டு உங்களுக்காக செல்கிறேன். மனம் உம்மையே ஆத்துமா
மனம் சத்துருவானதோ கூப்பிடும் என் குரல் கேளும் என் ஐயனே. கூப்பிடும் என் குரல் கேளும் என் ஐயனே. கொல்கொலாவிலே ஒரு விருந்து அருள்க மல்க வருமல்வாவே. கொல்கொலாவிலே ஒரு விருந்து அருள்க மல்க வருமல்வாவே. உம்மையே தேடுதென் உயர்வானமுதே உயிரே ஒளியே இயேசுவே. உம்மையே தேடுதென் ஆத்துமமே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் இந்த பகுதியை பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்திருந்தோம். ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் கொடுத்திருக்கிறோம். அதிலிருந்து சில பகுதிகளை மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டி கடந்து சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பைபிள் ஸ்டடியில் நம்ம போகிறது மாதிரி நாம் விளக்கமாக இங்கே போக முடியாது. ஆனால் மேற்கோளாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வாசிங்கள். அது முதலாவது இஸ்ரவேலுக்கு மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானவர்கள் கர்த்தர் அவர்களை 40 வருஷங்களும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். தொடங்கும் போதே நெகட்டிவா தொடங்குது இல்லையா? ஆமென். இஸ்ரவேல் ஜனத்தை யாரு பெலிஸ்தியர் இடத்துல கொடுத்தது? பெலிஸ்தியர்கள் வந்து பிடிக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நாம அநேக நேரங்கள்ல நாம நினைக்கிறோம், சில பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, யாரோ அதை பண்ணிட்டாங்க, யாரோ இதை பண்ணிட்டாங்க என்றுதான் நாம் நினைக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் இதை சிந்திக்கிறதில்லை. ஆண்டவர் நம்மை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்கிறதை உணர்கிறதில்லை அநேக நேரங்களில். ஏன் இவர்களை அவர் பெலிஸ்திய கையில ஒப்பு கொடுத்தார்? இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு இவர்கள் பொல்லாப்பானதை செய்தபடியினால கர்த்தர் அவர்களை பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்தார். ஏன் தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது என் ஆண்டவர் யாரையும் தண்டிக்கிறதில்லை. தண்டனைக்காரனிடத்துல விட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம், நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு, அவர் நம்மை தண்டிக்க அவருக்கு முடியவில்லை. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் நம்மை நேசிக்கிறதை பார்க்கிலும் அவர் அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். ஆகையினால அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே அவர் தண்டிக்காதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்? தண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது தண்டனை கொடுக்கிறவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். விட்டுட்டு மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினாலே அவர்களை பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்தார். இப்போ பெலிஸ்தியர் கையில அவர்கள் வேதனைப்படும் பொழுது, பெலிஸ்தியர் அவர்களை முழுவதுமாக சூறையாடும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை நோக்கி முறையிட்டார்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான், மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்துல துணிகரமாய் நாம் சில காரியங்களை செய்ய முன் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த மனம் திரும்புதல் நமக்கு உண்டாகுகிற விதத்துல தண்டனையை அனுமதிக்கிறார். இப்ப இவர்களை இதுகாலம் அவர் தன்னுடைய சனமாக கொண்டு வந்தார். ஆனால் இந்த சனங்கள் ஆதி முதலே என்ன செய்தார்கள், எப்பொழுதும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற ஜனங்கள். கர்த்தர் அவர்களை தனக்கு சொந்த ஜனமாய் எடுத்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனா ஒரு காலத்திலேயும் இவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கவில்லை. கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் எங்களை மன்னியும் சொல்லுவாங்க. மறுபடியும் அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டே இருப்பாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே இவர்களுக்கு பழைய புத்தி வந்துடும். அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாகால சேவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாகாலுக்கு பலியிட ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருக்கு கோபம் வந்த உடனே மறுபடியும் தண்டனைக்கு விட்டுருவாரு. அந்த தண்டனை வந்த உடனே ஐயோ ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் சொல்லுவாங்க. மறுபடியும் அங்க இருந்து இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தை ஆதி முதல்ல நம்ம பார்த்து கொண்டு வரும் பொழுது அவருடைய நிலை இதான் இருக்கிறார். கர்த்தர் அவர்களை நேசிக்கிற அந்த நேசத்திற்கு ஏற்ற விதத்துல அவர்களுடைய நடவடிக்கை ஒருபோதும் இல்லை. ஆனாலும் அவர் நேசித்து விட்டபடியினாலே அவர் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் எத்தனை முறை இடறி விழுந்தாலும் மறுபடியும் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து அவர்கள் மனம் திரும்ப வச்சு மறுபடியும் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறாரே ஒழிய அவர்களை தள்ளி விடவில்லை. அதுதான் தகப்பனுடைய இருதயம். அதுதான் தகப்பனுடைய இருதயம். தகப்பன் ஒரு போதும் தன் பிள்ளைகளை தள்ளிவிட மாட்டான். தண்டிப்பான், கண்டிப்பான், தண்டிப்பான். ஆனா ஒருபோதும் பிள்ளைகளை தள்ளிவிட மாட்டான். ஆனா என்ன தெரியும், பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், பிள்ளைகளுடைய மனதுல எங்க அப்பா தான் எனக்கு இல்லை. இதுதான் பிள்ளைகளுடைய நிலை. ஏன் அப்பா கண்டிக்கிறாரு, அப்பா தண்டிக்கிறாரு. நான் எதை செய்தாலும் அப்பாவுக்கு பிடிக்கல, நான் எதை செய்தாலும் அப்பா குற்றம் சொல்றாரு. ஏன் குற்றம் சொல்றாரு, ஏன் தண்டிக்கிறாரு? நேசிக்கிறபடினால. இந்த க்ஷணத்தை என் ஆண்டவர் அப்படி நேசிச்சுட்டாரு. இந்த க்ஷணத்தின் மேல அப்படி அவர் ஒரு நேசத்தை வைத்து விட்டபடினால அவர்கள் எத்தனை முறை தவறு செய்த பிறகும் அத்தனை முறையும் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து அவர்களை மறுபடியும் மனம் திரும்ப செய்து அவர் மறுபடியும் அவர்களை வழி நடத்தி கொண்டு இதுவரைக்கும் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு அதிசயங்களையும் இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு காரியங்களை கற்று அவர்கள் வந்தவர்கள் இப்பொழுதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். என்ன பொல்லாப்பானதை செய்தார்கள்? அதேதான், மீண்டும் பாகாலுக்கு பலியிட்டார்கள், பாகாலை நமஸ்கரித்தார்கள், அவர்களோடு போய் கலந்து கொள்ளுகிறார்கள். ஏமே இதுதான் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவம். ஏமே அப்போ கர்த்தர் அவர்களை மீட்டு எடுக்கும்படியாக ஒரு இரட்சகனை ஏற்படுத்தினார். அவனுக்கு சிம்சோன்னு பேரு. அந்த சிம்சோன் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் இஸ்ரவேலை காத்து ரட்சிப்பதற்கு. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு இரட்சகனாகத்தான் அவனை உருவாக்குகிறார். ஏனென்றால் அவன் பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவனை குறித்து அங்கே தரிசனம் கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2 முதல் வாசிங்க. அப்பொழுது தான் வம்சத்தாராகிய சேரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மனைவியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி,
இதோ பிள்ளை பெறாத வழியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படலாகாது. அந்த பிள்ளையை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அல்லேலூயா. என்ன? அப்போ அவன் பிறக்கிறதுக்கு முன்பதாக, அவன் இன்னும் உருவாகவே இல்லை, அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? தீர்க்க தரிசனம் கொடுத்து விட்டார். அப்போ அவன் ஒரு உன்னதமான நோக்கத்திற்கென்று அவன் 100% அவன் இந்த ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மகன். அப்ப அவனுக்கு ஆண்டவர் சில கட்டளை பிரமாணங்களை அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன கட்டளை பிரமாணம்? தாய்க்கு தகப்பனுக்கு எச்சரிப்பு கொடுத்து நீங்கள் என்னென்ன பிரகாரமாக இருக்க வேண்டும், அவனை நீங்கள் என்னென்ன விதமாக நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும், அவன் வளரும் பொழுது அவனை நீங்கள் இப்படியாக வளர்க்க வேண்டும், அவன் தலையில சவரகம் கத்தி படலாகாது, அவன் தேவனுக்கென்று அவன் எப்படி இருக்க வேண்டும்? நஸ்ரேயனாக இருக்க வேண்டும். அவன் எவ்வளவு நாள் நஸ்ரேயனாக இருக்கணும்? என்ன எழுதியிருக்கு? சவரகன் கத்தி படலாகாது. வாசிங்க. அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். பிறந்தது முதல் அது நஸ்ரே பிறந்தது முதல் மரண நாள் மட்டும். அந்த வசனம் தான் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் நசரேயனாய் இருக்க வேண்டும். நசரேயனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் தலையில சவரகன் கத்தி படம் ஆகாது. அப்போ இது பிரமாணம், கொடுக்கப்பட்ட பிரமாணம். இந்த பிரமாணத்தை என்ன செய்து அங்கே நாம பார்க்கிறோம். இந்த பிரமாணம் முழுவதுமாக மீறப்பட்டதை நாம பைபிள் ஸ்டடியில ரொம்ப விளக்கமாக பார்த்தோம் இல்லையா? எந்தெந்த பகுதிகளில் அவன் பிரமாணத்தை எங்கெல்லாம் மீறி வந்தான் என்று ஆரம்பத்திலிருந்து நம்ம விளக்கமாக பார்த்தோம். மொத்தத்தில் இப்போ நமக்கு எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அந்த பிரமாணத்தை அவன் மீறி விட்டான். பல கோணங்களிலே அந்த பிரமாணத்தை மீறினதை குறித்து நாம பைபிள் ஸ்டடியில நாம பார்த்தோம். எந்தெந்த இடங்களிலே அந்த பிரமாணத்தை அவன் மீறினான் என்கிறது. இப்போ பிரமாணம் மீறப்பட்டபடியினாலே இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக உருவாக்கப்பட்டவன் அவன் தான் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் அவன் பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய நோக்கம் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக, ஆனால் அவனுடைய முடிவு அவனையே அவனால் ரட்சித்துக் கொள்ள முடியாத ஒரு முடிவுக்கு அவன் போய்விட்டான். காரணம் கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை மீறினபடியினாலே. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வாழ்வதற்கான ஒரு பிரமாணத்தை, ஒரு நெறிமுறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் நமக்கு திட்டமாக அவைகளை போதிக்கிறது. அந்த கட்டளை பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதிலே நாம் பிரமாணத்தை மீறவோ அல்லது நாம் பிரமாணத்திற்கு வெளியேயோ நின்று கொண்டு இருப்போமானால், இந்த சிம்சோன் ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டான், இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக. ஆனால் கடைசியில் அவனுடைய நிலைமை அவனையே அவனால் காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போய்விட்டான். நாமும் அப்படிதாங்க ஒரு உன்னத நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய இலக்கு ஒன்று இருக்கிறது. அது எங்க? மகிமையின்
ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது. இந்த மகிமையின் ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதற்கு கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அந்த மகிமையின் ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரமாணத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த பிரமாணங்களுக்கு எல்லாம் மேலான பிரமாணமா தான் இந்த ஒரு பிரமாணத்தை கர்த்தர் தந்தார். இது எல்லாம் மற்ற அநேக பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த பிரமாணங்களுக்கெல்லாம் மேலான பிரமாணம் தான் இங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த பிரமாணத்தை மீறுகிறவர்கள் ஒருபோதும் மகிமையின் ராஜ்யத்தை காண முடியாது. இந்த பிரமாணத்துல தவறுகிறவர்களும் மகிமையின் ராஜ்யத்தை அடைய முடியாது. கர்த்தர் நமக்கு ஒரு மாறாத பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இது நம்மை நித்திய ராஜ்யத்திலே சேர்க்கின்ற ஒரு பிரமாணமாக. அல்லேலூயா. ஆமென். அங்க சிம்சோன் பிரமாணத்தை மீறினான், அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான், அவன் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அவனால் நிறைவேற்ற முடியாமல் போனது. இங்கே நாம இந்த பிரமாணத்தை மீறுவோமானால், இந்த பிரமாணத்தை உதாசீனம் பண்ணுவோமானால், இந்த பிரமாணத்திற்கு வெளியே நின்று கொண்டு இருப்போமானால் அந்த ராஜ்யத்தை நம்மால சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆகையினாலதான் அடிக்கடி ஒவ்வொரு ஆராதனையிலையும் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறதன் காரணம் என்ன? சிலர் இன்னும் இதற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் இந்த பிரமாணத்தை நீங்கள் இதில் வராதபடி இதற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி நின்று கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை பரிதாபம் என்கிறதை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு உண்டு. ஆகையினாலதான் மறுபடியும் சொல்லுகிறேன், சிம்சோன் பிரமாணத்தை மீறினான், அவன் இலக்கை அடையவில்லை. நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பிரமாணத்தை நாம மீறி விட்டோமானால், இதற்கு வெளியே நின்று கொண்டிருப்போமானால், இந்த பிரமாணத்திற்குள்ள வரவில்லை என்றால் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய சொன்னவே, இன்னும் காலம் இருக்கிறது உங்களுக்கு. கர்த்தருடைய வருகை இன்னும் வந்து முடிந்து விடவில்லை. அடுத்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகபட்சமாக நமக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து விட்டால் அதற்கு நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது. ஏமே? அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எந்த நேரத்துல வருவார் என்கிறது யாருக்கும் தெரியாது. மணவாளன் வருகிற நேரத்தை நாம் அறியாதபடியினால நாம் விழிப்பாய் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்று நமக்கு இது ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு நமக்கு இதுதான் அனுகிரக காலம். நாளைக்கு அது இருக்கும், அல்லது அடுத்த ஒரு நிமிடத்திற்கு பிறகு, அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணம். ஆகையினால அடுத்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாக இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த பிரமாணத்துல நீங்கள் பங்கெடுக்கிறதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் மனதுக்குள்ள எதையாவது வைத்து குழப்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்னிடத்துல தாராளமாக வரலாம். உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறது என்னுடைய கடமை. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒருவேளை அதை குறித்த கேள்விகளோ, உங்களுக்கு அதை குறித்த ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருக்குமானால் நீங்கள் தாராளமாக இடத்துல வரலாம். நான் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களை கொடுத்து உங்களை அதற்காக ஆயத்தப்படுத்துகிறது என்னுடைய வேலையாக இருக்கிறது. ஆமென். அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை ஆகிறதுனால நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு எடுக்கிறவர்கள் நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்து நாம் அதிலே பங்கெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே ஒருவரும் பங்கெடுக்காதபடிக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதிலே அபாத்திரமாய் பங்கெடுத்த அநேகர்
வியாதி அடைந்திருக்கிறார்கள், மரணத்தையும் சந்தித்திருக்கிறார்கள். என்ன வியாதி, என்ன மரணம் என்கிறதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அது சரீர மரணம் அல்ல, அது சரீர வியாதி அல்ல, அது ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய மரணம் என்கிறதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகையினாலே இதில் நாம் தவறாக பங்கெடுத்து ஆவியிலே செத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இதில் பங்கெடுப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய சரீரம் பரிசுத்தமானது, அவருடைய ரத்தம் பரிசுத்தமானது. அபாத்திரமாய் இதை தொடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கு ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிற நீங்கள் முன்பதாக வந்து பந்திக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது அநேகருடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை புதிய உடன்படிக்கையாய் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இதை நவமானதாய் பிதாவின் ராஜ்யத்துல பானம் பண்ணுகிற வரைக்கும் நான் இதை பானம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லி நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். இந்த பந்தியிலே பங்கு இல்லாதவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்பதை நான் சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய் திறந்து அவர் சொன்ன வார்த்தை தான், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அல்லேலூயா. ஆகையினால நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது உண்மையானால், அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறது உண்மையானால், அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நம்பி விசுவாசித்து கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெற்று கர்த்தருடைய பந்தியில ஐக்கியமாகி தேவராஜ்யத்திற்கென்று நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். நல்ல பிதாவை நம்பியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உடைய சரீரமாய் நீர் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரசத்தை கர்த்தாவே உடைய ரத்தமாய் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ரசம் ஆண்டவரே, உடைய உடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவரே அவர்கள் போஜனம் பண்ணும் பொழுது கர்த்தாவே உங்களுடைய வாக்கு தத்தம் ஆண்டவரே அவர்கள் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வந்து பலிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நானே மெய்யான நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி ஆண்டவரே நீர் உங்களுடைய சரீரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே. ஆகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சரீரத்துல பங்குள்ளவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இருக்கிறீரே, அந்த நித்திய ஜீவன கர்த்தாவை உடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீங்களே. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் அந்த கல்வாரி பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்ட அந்த கோர சிலுவை காட்சியை நாங்கள் எங்கள் இருதயத்துல எங்கள் மன கண் முன்னால நாங்கள் கொண்டு வருகிறோம். நீர் எங்களுக்காய் செய்த அந்த தியாக அன்பை நினைவு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நீர் இதை ஏற்படுத்துகிற நோக்கம் நாங்கள் பிதாவோடு ஐக்கியமாகும்படிக்கு ஆண்டவரே. ஆகவே நாங்கள் அதிலே கவனமாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுக்கு பெற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
பந்தியிலே நாம் பங்கு பெறும்படியா கர்த்தர் ஒரு நல்ல சிலாக்கியம் தந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபித்து நம் ஆராதனையை நிறைவு செய்வோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நேசித்தபடியினாலே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் நீர் ரத்தம் சிந்தி பெற்ற அந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து நாங்கள் இழந்து போன ஆளுகையை, நாங்கள் இழந்து போன தேவ பலனை, நாங்கள் இழந்து போன தேவ கிருபையை, நாங்கள் இழந்து போன பரிசுத்தத்தை, நாங்கள் இழந்து போன ஜெயத்தை எங்களுக்கு மறுபடியும் தந்து ஜெயத்தின் பிள்ளைகளாய் உம்முடைய ஜனமாய் எங்களை நீர் வைத்திருக்கிறபடியினால் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களால் அல்ல, எங்கள் பலமோ பலாக்கிரமமோ எங்கள் ஞானமோ ஆண்டவரே எங்களுடைய முயற்சியோ அல்ல. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அநாதி தீர்மானம், நீர் எங்கள் மேல் வைத்த அந்த நேசம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை நீர் தந்திருக்கிறீர். நாங்கள் பரலோக ராஜ்யத்துல நாங்கள் மோடு வந்து சேருவோம் என்ற ஒரு நம்பிக்கையை நீர் எங்களுக்கு இந்த ஆண்டவரே இந்த பந்தியின் மூலமாய் நீர் தந்திருக்கிறபடியினால ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்திலே எத்தனையோ படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், ஆண்டவரே பணபலம் உள்ளவர்கள், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நம்பிக்கையை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அவர்கள் மரித்தால் எங்கே அவருடைய நித்தியத்தை கழிப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு வாழும்படி, நம்பிக்கைக்கு பாத்திரராகிய உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறபடியினாலே நாங்கள் அந்த மகிமையின் ராஜ்யத்தை சென்று அடைவோம், நாங்கள் வந்து சேருவோம் என்ற நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே, அதை நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறபடியினாலே அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பந்தியிலே பங்கு பெற்ற உடைய பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உடைய வருகை பரியந்தம் தங்களை காத்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு பலனையும் கிருபைகளையும் தேவ பலனை கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறேன். உடைய வாக்குத்தத்தத்தை உடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்திருக்கிறபடியினாலே அந்த மகிமையின் நாளுக்கென்று அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்களாக எப்போதும் விழிப்புள்ளவர்களாய் மணவாளனுக்கு எதிர்கொண்டு காத்திருக்கிற மணவாட்டிகளாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுங்கப்பா. இந்த பூமியில எவ்வளவு நாள் நாங்கள் வாழுகிறோமோ அவ்வளவு நாளும் உமக்கு சாட்சியாக வாழவும், நாங்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் எங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளவும், அந்த மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக கரை திரையற்ற மனவாட்டிகளாய் காணப்பட முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி அந்த மகிமையின் நாள் பரியந்தம் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இன்றைக்கு இந்த பந்தியில பங்கு பெறாத மற்ற ஆத்மாக்களையும் நாங்கள் நினைவு கொண்டு செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே நெருக்கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அடுத்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாக அவர்களும் வந்து எங்களோடு கலந்து கொண்டு பந்தியிலே பங்கு பெற்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு குடும்பமாக கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கிற திருச்சபையாய் காணப்பட எங்களுக்கு நீர் அந்த கிருபை தர வேண்டும் என்று சொல்கிறோம். கிருபையினால தாங்கிக் கொள்ளும், பலப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவருடைய வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தங்கி இருக்கிற இடங்களை கர்த்தாவே சமாதான தாபரமாக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவர்கள் கையிடும் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும். உடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருப்பார்களாக. உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கர்த்தாவே செல்வ திரட்சியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பெருகுகிறதுனாலே அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய்
நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குள்ளே நிரம்பி வழிகிறபடியினாலே அது நிரம்பி வழிந்து அநேகருக்கு கடந்து செல்ல, அதன் மூலமாய் அநேகர் போஷிக்கப்படக்கூடிய விதத்துல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. ஊழியக்காரனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர்களாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு நிமிஷம். அல்லேலூயா. அந்த நாளில் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது சாட்சியில் சொல்ல மறந்துட்டேன். சில டைம் வந்து சாட்சிகளில் வந்து நம்ம சில காரியங்கள் மறந்து வரும். இருந்தாலும் அதை சொல்லாமல் இருந்தால் மனசு ஒரு மாதிரி வாரமாகவே இருக்கும். அந்த நாளில் வந்து பாஸ்டர் சொல்லும்போது சரி நம்ம நடத்துவோம், ஆராதனை இருக்கிறது, அந்த ஆராதனையை வந்து கட் பண்ணிட்டு தான் அந்த நாளில் நம்ம நடத்தினோம். நம்ம பாஸ்டருக்கு வந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காரியங்களும் ஒழுங்கின்படி நேர்த்தியாக நடத்தி தந்தாங்க. அல்லேலூயா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய சபை குடும்பமாகிய உங்களுக்கு அல்லேலூயா, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இல்லத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தூர இடத்துலேருந்து கூட அபாசியா கேம்புகளில் இருந்ததுலாம் வந்து நேர்த்தியாய் அந்த இடத்துல வந்து எங்களோட பகிர்ந்து வந்து மகிழ்ச்சியாய் அந்த காரியங்களை எல்லாம் செய்து தந்ததற்கு, அது மட்டும் இல்லை வெளியிலிருந்த கிஃப்ட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லுவேன். சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, பாட்டல்கள் பாடி நல்ல முறையில் ஒரு இந்த திருமண நாளாக வீட்டில் நடக்கிற கலை நிகழ்ச்சிகளை போல சந்தோஷமாய் பாடலை பாடி அந்த நாளில் வந்து அனைவரையும் மகிழ்வித்த பிள்ளைகளுக்கு அல்லையா பிரட்டி அல்லையா அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்.